அனைத்து விவசாயிகளுக்கும் வைத்தேஸ்வரி அக்ரி சார்பாக அன்பான வணக்கம். நிலக்கடலை பயிரில் மகசூலுக்குரிய முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ஆரம்ப காலத்திலே தெரியாமல் போன சில நோய்கள் தாங்க காரணம். அதில் முக்கிய நோயான டிக்கா இலைப்பிள்ளை நோய் தான். இந்த இலைப்பிள்ளை நோயோட அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இலைகளில் பழுப்பு அல்லது கருப்பு நிற சிறிய புள்ளிகளாக ஏற்படும். அடுத்து புள்ளிகள் எல்லாம் பெருசாகி இலை முழுக்க பரவிடும். அப்புறம் இலைகள் எல்லாம் மஞ்சளாகி உதிர ஆரம்பிக்கும். இலைகள் உதிர்ச்சுன்னா அப்படின்னா ஒளிச்சேர்க்கை நடக்காமல் மகசூல் எல்லாம் குறைஞ்சிடும். இதை எப்படி இயற்கை முறையில் கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நிலத்தை ஆழமாக உழுறதுனால கட்டுப்படுத்தலாம். நிலக்கடலையோட துவரையை ஊடுபயிரிடும்போது நன்மை தரும் பூச்சிகளை ஊக்குவித்து நோய் பரவுவதை குறைக்கலாம். பயிர் சுழற்சி பண்ணலாம். பயிர் சுழற்சி அப்படின்னா தொடர்ந்து நிலக்கடலை மட்டும் பயிரிடாமல் மக்காச்சோளம், கம்பு என மாறி மாறி பயிரிடும்போது மண்ணில் உள்ள நோய் கிருமிகள் வாழ்க்கை சுழற்சியை முறியடிக்கலாம். அடுத்து இயற்கையான முறையில் நம்ம தயாரிப்பான ஃபிடிலிட்டியை பயன்படுத்துவதன் மூலமாக டிக்கா இலைப்பிள்ளை நோயை கட்டுப்படுத்தலாம். ஃபிடிலிட்டியில் 3 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த 3 நுண்ணுயிர்களுமே கடலை செடியில் வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையுமே கட்டுப்படுத்தி மகசூலையுமே அதிகரிக்குது. இது எப்படி பயன்படுத்தலாம்னா, ஒரு ஏக்கருக்கு 250 கிராம் போதுமானது. குறைஞ்சது 3 டோஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டோஸ் ஸ்ப்ரே மூலமாகவும் மற்ற 2 டோஸ் வேர் மூலமாகவும் கொடுக்கணும். தொடர்ந்து 3 டோஸ் கொடுக்கும்போது இலைப்புள்ளி நோய் குறைஞ்சு புதிய துளிர்கள் நோய் இல்லாமலும் மகசூலையும் அதிகரிக்குது. விவசாயிகளே, உங்கள் கடலை செடியும் நோய் இல்லா கடலை செடியாக இருக்கணுமா? அப்போது உடனே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு 6385599973